சாயிராம். ஷீரடி சாயிநாதா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த நாள் இனிமையான நாளாக அமையப் போகிறது. உனக்கு இனிப்பான செய்தியை தர உன் வீட்டிற்கே அப்பா வந்துவிட்டேன் குழந்தையே. உன் அப்பாவின் ஆசிர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இந்த வியாழக்கிழமை கிடைக்கும். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. எனது உதவி எந்த வடிவத்திலாவது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி உன் சாயிநாதர் செய்வேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாயல்லவா? என் மீது நம்பிக்கை குறையாமல் இருந்தால் எப்படி என் உதவி உனக்கு கிடைக்காமல் போகும்? நிச்சயமாக கிடைக்கும். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும். நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கான அந்த நல்ல வாய்ப்பு, நீ என்னிடம் கேட்ட வரம் எல்லாமே உனக்கு நான் தருகிறேன். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாயா என் பிரியமே? உன் சாயப்பா இருக்கிறேன். உன்னை வாழ வைப்பதற்காகவே இருக்கிறேன். உன்னை மகிழ்விப்பதற்காகவே நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் கண்மணியே. அதே போல நீ இருப்பதையும் உன் சாயிநாதரே எல்லாம் என்று நினைத்து கொண்டிருப்பதையும் நானும் மறக்க மாட்டேன். நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். பெரிய உதவியை உன் வீடு தேடி அனுப்பியிருக்கிறேன். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக புது அத்தியாயத்தில் உன் வாழ்க்கை பாதையை பயணிப்பாய். பிரியமே, ஏதாவது ஒரு வழியில் உனக்கும் நான் பதில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்கியிருக்கிறேன். உனக்கான உதவியை யாரோ ஒருவரிடத்தில் உனக்காகவே அனுப்பியிருக்கிறேன். பெற்றுக்கொள். நான் எங்கும் நிறைந்துள்ளேன். அனைத்து உயிரிலும் கலந்து உள்ளேன். உன் சாயிநாதர். உதவி என்று என்னை அழைக்கும் நேரத்தில், என்னை காப்பாற்றுங்கள் சாயிநாதரே என்று உன் குரல் கேட்கும் நேரத்தில், அடுத்த நொடியே உன்னை காப்பாற்ற, உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க நான் நிச்சயமாக வருவேன். வந்து அருள் புரிவேன். உன்னை ஆசிர்வதிப்பேன் என்பது நிச்சயமான உண்மை. உன் சாயப்பா இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே என் கண்மணியே. நீ கூப்பிட்ட அடுத்த நொடியே பளிச்சென்று உன் மூளைக்கு உதிக்கும்படி நான் அங்கு இருப்பேன். நீ அதை உணரும் தருணத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்துவேன். நீ பல நாள் என்னிடம் கேட்ட வரத்தை, நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை, இனிப்பான செய்தியை இன்றே உனக்காக நான் தரப்போகிறேன். நம்பிக்கையாக இரு. எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையில் வாழ்வாய். சர்வ நிச்சயமாக வாழ்வாய். உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன். அது மனித ரூபமாக இருந்தாலும் சரி, பட்சிகளாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி. ஆனால் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும். உதவி கிடைக்கும். நிச்சயமாக உன் துன்பம் தீரும் என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை. உன் சாயப்பாவின் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை. அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி அவர்களை அறிவுறுத்தியதும் இல்லை. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உனக்கு கஷ்டங்களை தருகிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. கஷ்டம் வந்துவிட்டால் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று அப்படியே உட்கார்ந்து விடாதே. கஷ்டம் அதிகமாக வருகிறது என்றால் அதைவிட நல்லது வந்து கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். மகிழ்ச்சியாக இரு. நிம்மதியாக இரு. எதற்குமே கலங்காதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. ஒரு நொடியில் அனைத்தையும் சரியாக்கிவிடும் சக்தி என்னிடம் இருந்தாலும் உன்னுடைய கர்ம வினை கழிய வேண்டாமா? என் அன்பு பிரியமே, இரவு துவங்கியவுடன் உடனே சூரியன் வருவதில்லை தெரியுமா? ஆனால் சூரியன் தோன்றாமலேயாயிருக்கிறார். அதற்கான நேரம் வரும்பொழுது எல்லாம் சுபமாகவே நிகழும். இரவும் வெளிச்சத்திற்கு வர சூரியனுக்காக காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதே போல உன்னுடைய கஷ்டமும் தீர சில காலம் ஆகித்தான் இருக்க வேண்டும். அதற்கான நேரம் வரும் பொழுது உன் கஷ்டகாலத்திற்கும் ஒரு முடிவு வரும். உனக்கும் வெளிச்சம் பிறக்கும். உன் வாழ்விலும் விடியல் வரும்.
கூடிய விரைவில் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் நீ விடுபடுவாய். உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் நீக்கி ஒளி என்ற தீபத்தை ஏற்றி வைக்க உன் சாயப்பா ஆயத்தமாகிவிட்டேன். பிள்ளையே, இங்கு எந்த இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை. இன்பங்கள் வரும்பொழுது வாழ்க்கையை அனுபவித்துக்கொள். துன்பம் வரும்பொழுது வாழ்வதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. எழுந்திரு என் குழந்தையே. சர்வ சக்தி படைத்த உன் சாயப்பாவை தந்தையாக பாக்கியம் செய்தவர் நீ. உன் மனதிற்கு இவ்வளவு குழப்பம் இருக்கலாமா? உன்னை காண உன் சாயப்பா வருகிறேன். நிச்சயமாக வருவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. நீ நினைத்தது, ஆசைப்படுவது, என்னிடம் விரும்பி கேட்பது அனைத்தையும் உனக்கு தர நான் உன் இல்லத்திற்கு வருவேன். வந்து கொண்டே இருக்கிறேன். துன்பம் வரும் பொழுதும் வேதனை சூழும் பொழுதும் அன்ன ஆகாரம் இல்லாமல் எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டுமே இருந்தால் உன் அப்பாவால் தாங்க முடியுமா சொல்? பட்டினி கிடப்பது, எந்த துயரம் வந்தாலும் அதை உணவின் மேல் காட்டுவது, எந்த ஒரு பலனும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நீ புத்திசாலி எனவும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு கோழையாக இருப்பாய் என்று எனக்கு தெரியாது என் பிள்ளையே. தைரியமாக இரு. உன் அப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக இப்படி பயப்படுகிறாய்? சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உனக்கு கஷ்டங்கள் வர நான் அனுபவிப்பேனா? கஷ்டமான வேதனையில் தத்தளிக்கும் கொண்டிருக்கும் என் பிள்ளையை தேற்ற உன் அப்பா உன் வீட்டுக்கு வருவேன். மங்கள செய்தியோடு வருவேன். நிச்சயமான அந்த மங்கள செய்தி உன் காதில் விழும், மிக மங்களகரமாக. என் அன்பு பிள்ளையே, உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றலாம். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது. அந்த அதிசயத்தை நான் உனக்காக நிறைவேற்றப் போகிறேன். பிள்ளையே, நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகிறேன் என்றால் அது தரமானதாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதற்குள் சோர்ந்து போய்விடாதே என் பிள்ளையே. நீயும் நான் சொல்கிறபடி அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்து கொண்டும் தான் இருக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலையால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. கஷ்டங்களை மட்டும் தருகிறீர்களே சாயிநாதரே என்று கலங்காதே பிள்ளையே. நான் காரணமின்றி எதையும் செய்வதில்லை. எந்த வாக்கும் காரணமின்றி என் நாவிலிருந்து வருவதில்லை. எதையும் நான் காரணமின்றி செய்வதும் இல்லை. நான் வகுத்த பாதையில்தான் உங்கள் பயணம். நம்பியவரை ஒருபோதும் நான் கைவிடப்பட்டது இல்லை குழந்தையே. நீ நித்தமும் கண்ணீர் விட்டு கொண்டே இருப்பதை பார்க்க உன் சாயப்பாவிற்கு சக்தியே இல்லை. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து விட்டது. கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டும் விட்டாய். சகிக்கக்கூடாததையெல்லாம் சகித்தும் விட்டாய். வாழவே கூடாது, ஜெயிக்கவே கூடாது என்று நினைப்பவர்கள் மத்தியில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் மட்டும் ஏன் கோழையைப் போல அழுது கொண்டிருக்கிறாய்? அழாதே, தைரியமாக இரு. உன்னை அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவனே நான் தான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன். உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்களை தன்னுடைய நிலையை உணரும்படி நான் செய்வேன். நீ இதுநாள் வரை இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னிடம் வந்து சேரும்படி நான் வழிவகை செய்வேன். அத்தனை வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு சாயியே துணை, சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று இருக்கும் உனக்கு கெடுதல் வர நான் விடவே மாட்டேன். உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ என்னிடம் எந்த பிரார்த்தனையும் வைக்க தேவையே இல்லை. நீ என்னிடம் கேட்டால்தான் உனக்கு கிடைக்கும் என்று எதுவுமே இல்லை.
நீ ஒருமுறை உன் சாயப்பாவை மனதால் நினைத்தாலே போதும், உன் மன எண்ணங்களுக்குள் என்ன ஓடுகிறது என்பது நான் அறிந்து கொண்டு அந்த செயலை உடனே செய்வேன். நீ என்ன செய்தாலும் சரி, என்னோடு பேசினாலும் பேசாவிட்டாலும் சரி, என்னிடம் பிரார்த்தனை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் சரி, உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உனக்கு கிடைக்காது என்று எழுதப்பட்டிருப்பது யார் நினைத்தாலும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கவே முடியாது. எனவே குழந்தையே, நம்பிக்கையோடு காத்திரு, பொறுமையாகவும் காத்திரு. பொறுமையாக நீ காத்திருந்த எதுவும் வீண் போகாது. உன் பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உனக்கு வந்து சேரும். முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. அது மனிதராக மட்டும் இருக்க வேண்டும் என்றில்லை. எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, அனைவரிடத்தையும் அன்பு செலுத்து. பசியோடு வருபவர் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வேளை உணவையாவது கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்து. உன் சாயப்பா மகிழ்ச்சியுறுவேன். நீ எனது குழந்தை, எப்பொழுதும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக நல்ல விதமாகத்தான் இருக்கும். நான் அதற்கு பொறுப்பு. உன் சாயப்பாவே அதற்கு சாட்சி. என்னை மீறி எந்த தவறும் உன்னை நெருங்க முடியாது குழந்தையே. பயப்படாமல் இரு. எப்பொழுதும் என் பார்வை உன் மீதுதான் உள்ளது. நீ யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை. நீ நினைத்ததை விட பல மடங்கு பொக்கிஷமான வாழ்க்கையை உனக்கு நான் பரிசாக அளிப்பேன். நிச்சயமாக இதுநாள் வரை பட்டு கொண்டிருந்த கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் கரை சேர்ப்பேன். கஷ்டம் இல்லாமல், சோதனைகள் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அவரவர் செய்த கர்மாவின் வினைகளைப்படி அவர்களுக்கு இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். தன் கர்மாவை அவரவர் கழித்தேதான் ஆக வேண்டும். இரவு பகல் என்று இருப்பது போல இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்ல. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதற்காக நீ வருவதை நினைத்தும் இழந்ததை நினைத்தும் வருந்திக் கொண்டும் பயப்பட்டு கொண்டும் இருக்கிறாய்? எது வந்தாலும் அதை மனப்பக்குவத்தோடு துணிந்து எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொண்டாலே வாழ்க்கையில் மிக எளிதாக ஜெயித்து விடலாம், கரை சேர்ந்து விடலாம். துன்பம் வந்துவிட்டால் ஐயோ, துன்பம் வந்துவிட்டதே, என் வாழ்க்கையே முடிவுக்கு வந்துவிட்டதே, நான் என்ன செய்வதென்று எனக்கே தெரியவில்லை, என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சோகங்கள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று புலம்புவதை விட அந்த துன்பத்திலிருந்து எப்படி வெளிவரப்போகிறோம் என்ற சிந்தனையை உன் மனதிற்குள் வைத்து கொண்டால் போதும். நிச்சயமாக அந்த துன்பத்திலிருந்து விடுபடலாம். வந்த துன்பம் வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். அதே போல இன்பம் வந்துவிட்டால் உலகத்திலேயே நீதான் சந்தோஷமான பிறவி என்று நினைத்து கொண்டு இன்பத்தில் ஆனந்த கூத்தாடக்கூடாது. எல்லாம் சில காலமே என்று நினைத்து கொண்டு இரண்டையும் சரிசமமாக எண்ணிக்கொண்டு அமைதியாக இருந்து கொள். எதிர்காலம் எப்படி இருக்குமோ, எதுவாக இருக்குமோ என்று பயப்படுவதை விட உன்னுடைய நிகழ்காலம் உனக்கு ரொம்பவே முக்கியமான காலம். இந்த நிகழ்காலத்தில் அப்படியே உட்கார்ந்து விடாமல் எதிர்காலத்தை கண்டு பயந்து கொண்டு இருக்கும் நிகழ்காலத்தை வீணடித்து விடாதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வது உன் கையில்தான் இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு முடிந்ததை எண்ணி எண்ணி வருந்தி கொண்டிருப்பதாலோ, வரப்போவதை எண்ணி எண்ணி பயந்து கொண்டிருப்பதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. நீ பயப்படுவதாலும் எதுவும் மாறப்போவதில்லை. நீ வருத்தப்படுவதாலும் எதுவுமே ஆகப்போவது இல்லை. வாழ்க்கை ஒரு முறையே, அதை சந்தோஷமாக வாழலாமே. குழந்தையே, உன்னுடைய எதிர்காலம் நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அப்பா சொல்வதை உன் புத்தியிலும் மனதிலும் நன்றாக வாங்கிக் கொண்டு நான் சொல்வதைப் போல் நடந்து கொள். நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. இதுவரை கஷ்டத்திலே வாழ்ந்து வந்த என் பிள்ளையை
கைப்பிடித்து இழுத்து நிச்சயமாக கரை சேர்ப்பேன். உனக்கான நல்ல வாழ்வை நான் வழங்குவேன். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை நான் ஏற்படுத்துவேன். யார் உன்னிடம் வந்து பக்குவமாகவும் அறிவுரை கூறுவது போல பேசினாலும் அதை அலட்சியப்படுத்த எண்ணம் கொள்ளாதே. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணாதே. என்னுடைய இரும்பு கரம் கொண்டு உனக்கு வந்திருக்கும் கஷ்டத்தை துவம்சம் செய்வேன். நீ இறைவனிடம் காட்டும் பக்திக்கு சோதனை வருவது போல நீ உரியவர் மீது காட்டும் அன்பிற்கும் கூட சோதனைகள் வரலாம் என் பிள்ளையே. ஆழ் மனதில் ஏற்பட்ட அன்பு எந்த தடை வந்தாலும் தடைத்து எறிந்துவிட்டு உரியவரிடம் வந்து சேர்ந்தேதான் தீரும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் பற்றியும் அவர்கள் உனக்கு தடையாக இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் கவலைப்படுகிறாய். குழந்தையே, உனக்கு எதற்கு இந்த கவலை? அவரவர் அவர்கள் மனம் போன போக்கில்தான் போய்கொண்டிருப்பார்கள் குழந்தையே. உன்னுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய போவதில்லை என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. மற்றவர்களை பற்றி, உன்னை மதிக்காதவர்களை பற்றி, அவர்களை திருத்த வேண்டும் என்பதை பற்றி யோசிப்பதை விட உன்னுடைய ஆன்மாவை சுத்தம் செய்ய பழகிக்கொள். மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மற்றவர்களை பற்றி நினைக்கும் நேரத்தில் முதலில் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் சிந்தித்து செயல்படு. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். அவர்களுக்கு நல்லது மட்டுமே செய் என்று நானும் உனக்கு எச்சரித்து கொண்டுதான் இருக்கிறேன். அறிவுரையும் கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன்னை பார்த்துக்கொள் முதலில். பிறகு மற்றவர்களை பார்க்கலாம். மற்றவர்களுக்கு மட்டுமே நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு சாயப்பா அதைதான் அறிவுறுத்தியிருக்கிறார். சுற்றி இருப்பவர்களை சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை அப்பாவே அறிவுறுத்தியிருக்கிறார் என்று கூறிவிட்டு முதலில் உன்னையும் உன் வாழ்க்கையையும் பார்த்து கொள்ளாமல் மற்றவர்களை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தால் என்ன பண்ண முடியும் குழந்தையே? எப்படி உன் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் நிம்மதியாக? முதலில் சற்று சிந்தித்துப்பார். உன் அப்பாவின் அறிவுரையை கேட்கிறாய்தான். ஆனால் இப்படி அனைத்தையும் மூடிவிட்டு, அனைத்தையும் உன் வாழ்க்கையையும் மறந்துவிட்டு இப்படி என்னுடைய அறிவுரைகளை கண்மூடித்தனமாக நம்பினால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? உன்னை சுற்றி இருக்கும் சூழல்கள் எல்லாம் மாற வேண்டும், உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் மாற வேண்டும் என்று நீ எதிர்பார்த்தால் முதலில் உன்னை மாற்றிக்கொள். உன் மனதை மாற்றிக்கொள். உனது விருப்பம் நியாயமென்று நினைக்கும் நீ அதற்கு தடையேதும் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்து தவித்து போகிறாய். மற்றவர்களுக்கு நம்மளுடைய எண்ணம் வேணால் தெரியாமல் இருக்கலாம். அனைத்தும் அறிந்த உன் சாயப்பாவிற்கு எப்படி தெரியாமல் போகும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். உன் மனதில் எப்பொழுதாவது குதர்க்கமான எண்ணம் தோன்றினால் அனைத்தையும் விட்டுவிட்டு அப்பாவின் பாதத்தில் சரணடைந்து விடு. மனதை மிக சுலபமாக ஒருமுகப்படுத்தலாம். அப்படி ஒருமுகப்படுத்தினாலே சாயப்பாவின் சிந்தனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். உன் கவலைகளுக்கான கடைசி நாளிது என்று நம்பிக்கையோடு உன் மனதில் சொல்லிக்கொண்டே நிம்மதியாக உறங்கு. உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் இரும்பு கரம் கொண்டு நாம் துவம்சம் செய்கிறேன். நிச்சயமாக நான் செய்வேன். இது நாள் வரை நிகழ்ந்ததை மட்டுமே, உனக்கு வந்த சோதனைகளை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் ஏதாவது சரியாகிவிடுமா? இதை நீ நம்புகிறாயா? நன்றாக சிந்தித்துப்பார் என் குழந்தையே. முடிந்ததை பற்றி நினைத்து கொண்டே இல்லாமல், வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டே இல்லாமல், இப்பொழுது இந்த நிமிடம் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். உனக்கு வர வேண்டியதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன். நான் இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனக்கவலை உனக்கு? உன்னிடம் இருந்து சென்ற எந்த பொருளுக்காகவும் வருந்தாதே. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது. அல்லது நீ அந்த ஒரு பொருளை விட்டு போகத்தான் வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடக்கும். எனவே போனதை நினைத்து வருந்தாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும்.
போனது போனதாகவே இருக்கட்டும், நடந்தது எல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும். முடிந்ததையும் போனதையும் நடந்ததையும் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே என் குழந்தையே. உன்னை விட்டு ஏதாவது சென்று விட்டால் அது உனக்கு தேவையில்லை என்றுதான் அர்த்தம். அதை போக செய்ய நான் தான் அதை ஆயத்தமாக்கினேன் என்று புரிந்து கொள். உன்னை விட்டு ஒன்று சென்றுவிட்டால் அதைவிட 100 மடங்கு பொக்கிஷத்தை உனக்கு தரப்போகிறேன். அதற்காகத்தான் இந்த ஆயத்தம் என்பதை தீர்க்கமாக நம்பு. இந்த உலகத்தில் எதுவுமே யாருக்குமே நிரந்தரமே அல்ல. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் போனதையும் முடிந்ததையும் வருவதையும் நினைத்து கலங்காமல் மனவேதனைப்படாமல் இருப்பதை வைத்து நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ பழகிக்கொள் என் குழந்தையே. உன் கஷ்டங்களெல்லாம் ஒரு நாள் தீரும். உன்னுடைய வேதனைகளெல்லாம் ஒரு நாள் மறையும். உன்னுடைய சோகங்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். உன் கஷ்டங்களையெல்லாம் என்னுடைய இரும்பு கரம் கொண்டு நான் துவம்சம் செய்வேன் என் குழந்தையே. அப்பா மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நான் பார்த்து கொள்கிறேன். ராஜாவாக இருப்பவர் கூலிகளாக ஆவதும் கூலிகளாக இருப்பவர் ராஜாவாக மாறுவதும் உலக இயல்புதான். மாற்றம் அனைவருக்கும் வந்து கொண்டேதான் இருக்கும். யாருமே ஒரே நிலைமையில் இருக்கவும் முடியாது, நிலைத்திருக்கவும் முடியாது. எது உன்னிடம் என்று படிக்கப்பட்டதோ அதைவிட 1000 மடங்கு உனக்கு வந்து கிடைக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையே வாழ்க்கை. உன்